ஹலோ எவ்ரிஒன். வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. ஸோ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச ஷார்ட் அண்ட் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ போத் தமிழ், இங்கிலீஷ் 2லேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க, ஸோ எந்தெந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, ஸோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாம் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், எல்லாமே ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தமிழ், இங்கிலீஷ் 2ஓட செகண்ட் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொன்ன ஸ்டாண்டர்ட் தான் கொஷினே இருக்கு. ஓகேங்களா? இங்கிலீஷ் ஜூனியருக்கு மட்டும் ஒரு சில வேர்ட்ஸ் புரியல. ஆனா கொஞ்சம் நீங்க அந்த கொஷின் ஒரு 2 டைம், 3 டைம் எல்லாம் நீங்க வாட்ச் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஒரு மீனிங் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா, டோட் ரிலீஸ் பண்ண மாடல் கொஸ்டினுக்குமே இவ்வளோ நாளா அ கேட்டிருந்த அதாவது ஒரு 20 இயர்ஸ் பேக் வரைக்கும் சேண்டப் இருந்திருக்கு தமிழ்நாட்ல. ஓகேங்களா? ஸோ அந்த கொஷின நம்ம ஃபுல்லா எடுத்து பார்க்கும்போது, ஒரு 2 கொஷின் மேஜரா கேட்டிருந்தாங்க. ஒரு சில கொஷின்ல புதுசா கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனா அது எழுதுற மாரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் நீங்க யோசிச்சீங்க அப்டின்னா எழுதுற மாரி தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் அது புதுசா அதாவது இப்ப தான் நான் ஸ்பீடு தான் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றேன். அந்த மாரி கேள்வி கொஞ்சம் டஃப்பா தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம என்னதான் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு வீடியோ போடுறோம். எப்படி ஓவர்வியூ இருக்கு, ஜூனியர், சீனியர் இதெல்லாம் சொல்றதுக்கு ஈஸி. ஓகேங்களா? பட் ஆனா, எக்ஸாம் ஹால்ல எங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு? அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நாம எக்ஸாம் முடிச்சுட்டு ஈஸியா சொல்லிடலாம். ஆ கொஸ்டின் தான் இப்படிதான் இருந்திருக்கு. இந்த மாரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஆ ஈஸியா தான் இருந்துச்சுன்னு சொல்லிடலாம். பட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நமக்கு டஃப்பா தான் இருந்துச்சு கொஸ்டின். ஓகேங்களா? இன்னும் சொல்லப்போனா, தமிழ் ஜூனியர், சீனியர் எல்லாமே கொஞ்சம் டஃப்பா தான் கேட்டிருந்தாங்க. நல்லா நீங்க அன்னவுன் ஸ்பீட ஒரு ஒரு 15 டைம்ஸ், 20 டைம்ஸ் நியூஸ் ஸ்பீடு எழுதியிருந்து நீங்க எக்ஸாம் அப்பியர் ஆயினா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கு. ஓகேங்களா? ஏன்னா, இந்த டைம் தமிழ்ல தமிழ் ஜூனியர்ல ஸ்பீட் எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் அதாவது ஹார்ட் வேர்ட்ஸ் எதாவது கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த தாய்மானவர் பலர்கள் அந்த மாதிரியான பெரிய பெரிய வேர்ட்லாம் கேட்டிருந்தாங்க. ஆம். எப்படி சொல்றது அப்படின்னா, நீங்க இவ்வளவு நாளா டோட் ரிலீஸ் பண்ண மாடல் கொஸ்டின் பேப்பருக்குமே, இன்னைக்கு அதாவது போன எக்ஸாம் அதாவது ஃபெப் 2025 சனிக்கிழமை நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெறைய ஹார்ட் வேர்ட் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? பட் இந்த டைமு எல்லாமே டஃப்பா கேட்டிருக்காங்க. வேர்ட் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய வேர்டா கேட்டிருக்காங்க. கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் பிராக்டிஸ் டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ஜூனியர் ரிசல்ட் ஆல்மோஸ்ட் நெகட்டிவும் வரும், உங்களுக்கு பாசிட்டிவ் வரும். ஓகேங்களா? பட் வொரி பண்ண வேண்டாம். பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் சீனியர் கொஞ்சம் நீங்க ஹார்டான வேர்ட பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா, மோஸ்ட்லி கண்டென்சேஷன் ஸ்பீட் பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா, கண்டென்சேஷன் ஸ்பீட் எல்லாமே நான் சீனியர் சொல்றேன். சீனியர் பொறுத்தளவு கண்டென்சேஷன் ஸ்பீட் எல்லாமே கொஞ்சம் டஃப்பான வேர்டு. ஓகேங்களா? பட் நீங்க அதவே நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, எக்ஸாம் ஈஸியா உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அது தெளிவா பார்த்துக்கோங்க. ஜூனியர் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடோட ஆ பிராக்டிஸ் டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? பெர் டேக்கு ஜூனியர் ஆர் சீனியர் இல்ல இங்கிலீஷ் ஜூனியர் ஆர் இங்கிலீஷ் சீனியர் எல்லாமே கொஞ்சம் பிராக்டிஸ் டைம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்பவும் சொல்றேன், டோட் அவங்க கொஸ்டின் பேப்பரோட தரத்த இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை. ஓகேங்களா? ஏன்னா சீனியர்லாம் திடீர்னு எப்பவுமே இந்த வடக்கு வாழ்கிறது இந்த மாரி வேர்ட்லாம் எக்ஸ்பெக்ட்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் பாலிடிக்ஸான ஒரு ஓகேங்களா? அந்த வேர்ட்லாம் திடீர்னு கேட்டு வச்சிருக்காங்க. அப்ப என்ன அப்டின்னா, அடுத்த டைம் பிராக்டிஸ் பண்ணும்போது, எக்ஸாமுக்கு முன்னாடி வர பட்ஜெட்டு, முக்கியமான இன்சிடென்ட்ஸு, முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான பேச்சுக்கள் ஓகேங்களா? இதெல்லாமே தெளிவா பாருங்க. மெயினா தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் சார் பேசுற வேர்ட் எல்லாமே நீங்க ஒரு நோட் எடுத்து டீட்டெயிலா அதில வர ஹார்ட்வேர்ட் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மாரி பண்ணா தான் எக்ஸாம் ஈஸியா வரும். ஓகேங்களா? நம்ப எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபீட்பேக் போறது ஈஸி. ஸோ கொஸ்டின் இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ஃபீட்பேக். இதெல்லாம் ரொம்ப சொல்றதுக்கு எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனா எக்ஸாம் ஹால்ல போய் உட்காரும்போது, என்னதான் நம்ம கொஸ்டின் சிம்பிளாவே கேட்டிருந்தாலுமே, அங்க இருக்கிற பயம், பதட்டம் கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் பயம் காட்டும். ஓகேங்களா? நாம் என்னதான் ஹையா பிராக்டிஸ் பண்ணிட்டு போனாலுமே, அது கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு. ஸோ, இதுக்கப்புறம் கொஞ்சம் பிராக்டிஸ் இதைய மாத்துங்க. அதே மாரி இங்கிலீஷ் அதே மாரி தான்.
ஓகேங்களா? இங்கிலீஷ்ல வந்து ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஹார்ட் வேர்ட் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா இங்கிலீஷ பொறுத்தளவு புக் ஸ்பீட் நல்லா கவர் பண்ணிட்டாலே நீங்க போதும். அதுலேருந்து தான் மேக்ஸிமம் வேர்ட்ஸ் எல்லாமே வரும். ப்ளஸ் கிராமலாக்ஸ் ஓகேங்களா? கிராம்லாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா? நீங்க கிராம்லாக்ஸ நீங்க ஹார்ட் வேர்ட் விட்டா கூட ஓகே. ஆனா கிராம்லாக்ஸ் மட்டும் நீங்க விடவே கூடாது. ஓகேங்களா? ஸோ கிராம்லாக்ஸ் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் ஜூனியர் செகண்ட் பேப்பருமே வந்து ஒரு சில வேர்டு வந்து லித்தோகிராஃபி ஷார்ட் ஹேண்ட்ல ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதே மாரி தமிழுக்கு லித்தோகிராஃபி எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அதே மாரி ஷார்ட் ஹேண்ட் டூ லாங் ஹேண்டு, லாங் ஹேண்ட் டூ ஷார்ட் ஹேண்ட் எல்லாமே ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எழுதுற மாரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸ்பீடோட தரத்த இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி வாய்ஸ்ல வந்து எந்தவித இதுவும் கிடையாது. வாய்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அத நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம எப்பவுமே. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட பிராக்டிஸ் டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. புது புது வேர்ட் நெறைய லேர்ன் பண்ண பாருங்க. அதே மாரி எங்கேயாச்சும் நீங்க வெளியலாம் போகும்போது, ஏதாவது ஒரு புதுசா ஒரு வேர்ட பார்த்தீங்கன்னா, கையிலேயே வந்து ஸ்ட்ரோக் போட்டு பழகிக்கோங்க. பிளேஸ் கரெக்ட்டா எடுத்து பழகுங்க. புது ஸ்ட்ரோக் போட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் கரெக்ட்டா எழுதுங்க. அதே மாரி எக்ஸாமுக்கு 1 மந்த் பிஃபோர்லேருந்தே அடுத்த எக்ஸாம் ஓகேங்களா? இப்ப அடுத்த எக்ஸாம் மார்ச் 25 வருது அப்படின்னா, மேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அன்னவுன்ஸ் ஸ்பீட் மேலே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அன்னவுன் ஸ்பீட நீங்க எந்த அளவுக்கு நீங்க எழுதி பார்க்குறீங்களோ, அந்த அளவு உங்களுக்கு வந்து எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஏன்னா, அன்னவுன் ஸ்பீட்ல தான் வந்து நம்ம வந்து தெரியாத வேர்ட்ல எழுதப் போறோம். ஓகேங்களா? அது நல்லா எழுதி பழகிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பீட் ஈஸியா இருக்கு. மத்தபடி வந்து ஆம் நம்ப வந்து சொல்றதுக்கு ஈஸி. ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கு ஃபீட்பேக் சொல்லுவாங்க. இது இப்படி, அது இப்படி. பட் ஆனா, இப்பவும் சொல்றேன். எக்ஸாம் ஹால்குள்ள போய் உட்காந்து எழுதுறது தான் கஷ்டம் தெரியும். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சும்மா சொல்றதுக்கும், இல்ல வீடியோ போடுறதுக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஈஸி தான். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வந்திருக்கு. இந்த மாரி பண்ணா நார்மலா அப்படின்லாம் சொல்றதுக்கு எல்லாருக்குமே ஈஸி தான். ஓகேங்களா? ஸ்டூடண்ட்ஸோட மைண்ட் செட் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, டஃப்பா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ, நாம தான் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் இன்கிரீஸ் பண்ணிக்கோணும். இதுக்கப்புறம் எல்லா எக்ஸாமுமே இதே மாரி கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா, போன எக்ஸாம் அதே மாரி தான் கேட்டிருந்தாங்க. டஃப்பா தான் கேட்டிருந்தாங்க. இந்த எக்ஸாம் அதே மாரி தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ, இதுக்கப்புறம் நம்ம பிராக்டிஸ் பண்ற மெத்தட மாத்துங்க. புது புது வேர்ட், ஹார்ட் வேர்ட் நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாரி பட்ஜெட் புக் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. ஏன்னா, பேசிக் புக் அதாவது பட்ஜெட் புக்னா தமிழ்ல வந்து சீனிவாச ராவ் முறை, இங்கிலீஷ்ல பிட்மேன் ஹார்டாண்ட். நீங்க பேசிக் எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு ஸ்பீடோட கண்டிஷன் உங்களுக்கு புரியும். ஐ மீன் ஸ்பீடோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே புரியும். ஓகேங்களா? அப்பதான் நீங்க பிளேஸ் கரெக்ட்டா போடுவீங்க. இல்லைன்னா அப்படின்னா சொதப்பிருவீங்க. ஸோ, அன்னோன் ஸ்பீட் தெளிவா எழுதிக்கோங்க. இங்கிலீஷ பொறுத்தளவு கிராமர்ஸ் தெளிவா பார்த்துக்கோங்க. தமிழ பொறுத்தளவு எக்ஸாமுக்கு 1 மந்த் பிஃபோரு ரீசன்ட் ஸ்பீச் எல்லாமே எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா, ரிப்பீட்டட் வேர்டு பழைய வேர்ட்ல இப்ப அதிகமா வரதில்ல. ஏன்னா இப்ப தெரிவித்துக் கொள்கிறேன் வேர்ட்லாம் நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெறைய டைம் வந்திருக்கு. இப்பலாம் அதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் கேட்கறாங்க. அந்த அளவுக்கு வந்து வேர்ட் எண்டிங் வேர்ட வேற மாரி குடுக்குறாங்க. ஓகேங்களா? நம்ம இன்னும் பழைய மாரியே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, அடுத்த இது ரொம்ப டஃப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேத்த மாரி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாரி நம்ம அகாடமில வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ யாருக்காவது வில்லிங்கா எப்படியாவது ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க. இங்கிலீஷ பொறுத்தவரை நாங்க வந்து ஸ்பீட் வைஸ் நாங்க ஷார்ட்கட் குடுத்தா நாங்க படிக்க வைக்கிறோம். ஸோ மந்த்லி 300 ஃபீஸ் தான் உங்களுக்கு. தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் சேர்த்தே உங்களுக்கு 300 தான். தமிழ்னா 300, இங்கிலீஷ்னா 300 அந்த மாரி தான் ஃபீஸ் உங்களுக்கு ஒரு மந்த்லி உங்களுக்கு. யாருக்காவது வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் குடுக்குறேன். அத நீங்க பார்த்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நான் மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த 1 வீக் வந்து யாரும் நெனைக்க வேண்டாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இதுக்கு அப்புறம்லருந்து எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு, எந்த மாரி பிராக்டிஸ் பண்ணணுமோ தெளிவா படிச்சு, தெளிவா ஒரு விஷன் மாரி வச்சு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா தான், உங்கனால அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இல்ல இதே மாரி நான் வந்து இப்படிதான் பண்ணேன் அப்படின்னா, எக்ஸாம்ல போய் உங்களுக்கு வந்து ரொம்ப பேனிக் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ, நான் சொன்னது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? இந்த 1 வீக் வந்து இத பத்தி யாரும் பேச வேண்டாம். மெயினா வந்து யாரோ அட்வைஸ் சொல்லுவாங்க. இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம். அதனால எதுவுமே கேட்டுக்க வேண்டாம். உங்களுக்கு புடிச்ச ஆக்டிவிட்டில வந்து நீங்க மைண்ட செலுத்துங்க. அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்படி படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இல்ல வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க் யூ.